சரம் என்பது என்னன்னா வளர்ந்து கொண்டே இருப்பது. அப்ப இந்த உலகத்துல நம்ம ஏற்கனவே படைத்தல் தொழில் என்ன சொல்றோம், உயிரினங்கள் வளர்ந்துகிட்டே இருக்கு, தன்னுடைய வளர்ச்சியை அதிகமாக்கி கொண்டே இருக்கிறது. அப்ப சரம் என்பது என்ன சொல்றோம், படைத்தல் தொழில் சொல்றோம். படைப்பினம் இங்கே உருவாகிக்கிட்டே தான் இருக்கு, அதுதான் பிரம்மம் சொல்றோம். அது என்ன சொல்றோம், பிரம்மம், படைப்பு தொழில் வளர்ந்துகிட்டே தான் இருக்கு. 30 கோடியா இருந்த பாகிஸ்தான், இந்தியா, வங்காளதேசம் மூன்றும் சேர்ந்தே 30 கோடியா இருந்தது. இன்னைக்கு இந்தியா மட்டும் 120 கோடி மக்கள் தொகையை எட்டி இருக்கு. அப்ப வளர்ந்து கொண்டே இருக்கு உயிரினங்கள். சரம், சரத்தன்மை வளர்ந்து கொண்டே தான் இருக்கிறது. அடுத்து ஸ்திரம். ஸ்திரம்னு என்ன சொல்றோம், நிலையான, நம்மளை காக்கக்கூடியவங்க என்ன சொல்றோம், ஒரு ஸ்திரமான நிலையான ஆட்சி வேணும்னு சொல்றாங்களே, அதே மாதிரி ஸ்திரத்தன்மை வேணும். ஒரு ஸ்திரத்தன்மை, அது என்ன சொல்றோம், காத்தல். அடுத்து என்ன சொல்றோம், உபயத்தன்மை. அப்படியே எல்லாருமே பிறந்தவங்க அப்படியே இருந்துடலாமா, ஸ்டடியாவே இருந்துடலாமா? அப்ப மரணம் என்பது கண்டிப்பாக ஒவ்வொருக்கும் நடக்கக்கூடியது தான். அப்ப அந்த மரணம் என்ன செய்யறது, உபயத்தன்மை. ஓகேங்களா, உபயத்தன்மை மாறிக்கொண்டே இருக்கிறது நம்முடைய வாழ்க்கை. அப்ப உபயத்தன்மை என்ன சொல்றோம்னா மாறிக்கொண்டே இருப்பது. வாழ்க்கை முறை என்ன சொல்றோம், இந்த ஜென்மம், போன ஜென்மம், அடுத்த ஜென்மம் சொல்றோம் இல்லையா. அப்ப உபயத்தன்மையை இந்த 3 இயக்கங்கள்ல இந்த 4 பூதங்களை படிக்கிறதா என்ன சொல்றோம்னா 12 விதமான ஜாதக கட்டங்களை உருவாக்குறோம். எப்படி உடல்ல இந்த 12 விதமான உறுப்புகள் எல்லா பகுதியும் கண்ட்ரோல் பண்ணுதோ, அப்ப இந்த 12 விதமான உறுப்புகளை, எல்லா விதமான உறுப்புகளையும் கண்ட்ரோல் பண்றது மாதிரி இங்க இந்த 12 விதமான ராசி கட்டத்தில் நீங்க அனைத்து விதமான பலன்களையும் உங்களால் துல்லியமாக சொல்ல முடியும். அப்ப அந்த ஜாதக கட்டங்கிறது என்ன சொல்றோம்னா 360 டிகிரின்னு சொல்றோம். ஒரு ஜாதக கட்டத்தினுடைய அளவு 360 டிகிரி. அப்ப அந்த 360 டிகிரிங்கிறது எங்க ஒரு புள்ளி ஆரம்பிச்சு அது எங்க போய் முடிச்சாலோ அது என்ன சொல்றோம்னா 360 டிகிரின்னு சொல்றோம். அதனுடைய அளவுகள் 360. பூமியை பொறுத்தவரை என்ன சொல்றோம், இந்த பிரபஞ்சத்தை பொறுத்தவரை என்ன சொல்றோம்னா ஒரு உருண்டை வடிவமானது, நீள்வட்ட வடிவமானதெல்லாம் சொல்றோம் இல்லையா. அப்ப எங்க இருந்தாலும் ஒரு புள்ளி ஆரம்பிச்சு அதனுடைய முற்றுப்புள்ளி வரும்பொழுது பார்த்தீங்கன்னா 360 டிகிரி வருது. அந்த 360 டிகிரி இந்த பூமியில நீங்க வாழ்றதுக்கு, இந்த பூமியில நீங்க வாழ்றதுக்கு குறைஞ்சது என்ன செய்யணும்னா ஒரு நாளைக்கு 21,600 தடவை, 21,600 தடவை என்ன செய்யணும், மூச்சு விடணும். அப்ப நுரையீரல் 21,600 தடவை சுருங்கி விரையுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இதயம் பார்த்தீங்கன்னா 21,600 தடவை துடிக்கணும் ஒரு நாளைக்கு. பழைய முறையில் இப்போ எப்படி 24 மணி நேரம் சொல்கிறோமோ, பழைய முறையில் ஒரு நாளைக்குங்கிறது 60 நாளிகையாக எடுத்தாங்க. அப்போ அந்த 60 நாளிகையை தான் நினைச்சோம்னா 360, 21,600 தடவை நீங்கள் வகுத்தீங்கன்னா உங்களுக்கு 360 டிகிரி வருது. அதைத்தான் என்ன சொல்கிறோம்னா இந்த ராசி கட்டத்தில் ஒரு ராசி கட்டத்தினுடைய அளவு ஈக்குவல் டு 360 டிகிரி. 360 டிகிரி. இந்த 360 டிகிரியில 12 விதமா கட்டங்கள் பிரிச்சிருக்கோம்.